ஹாய் காய்ஸ், இதில் நம்ம தமிழ் ரியாக்ஷன் இன்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 71 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழ் கிடைக்கல. இந்த எபிசோடு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ஆடியோ இங்கிலீஷில் தான் இருக்கும். வாங்கலாமா அப்படி பார்த்துருவோம். Well, Tamari, what's up? He's close. Very close. I knew it. What do we do? Leave everything to me. ஓ, ட்ராப் வச்சுட்டு போகிறா போல. சிக்கமாக இணையாக இருக்கா எவ்வளோ. மாட்டிடுவானோ? நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டான். ஓ, எல்லா இடத்துலையும் வச்சிருக்கா. நிற்கவே முடியலையே. கொஞ்ச நேரத்தில் சதற வச்சிட்டு Oh, what was that? அந்த சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. Tripwire traps. They're certainly not making Sasuke's job easy for him. Sasuke, do you think he might have been... Oh, don't worry about Sasuke. It'd take a lot more than that to get rid of him. He'll be fine. I sure hope you're right. இருந்தாலும் சீக்கிரம் போங்கடா. ஓ, இங்கே வேற ஃபைட் போயின்னு இருக்கு. Now then, shall we begin this? First, let me restore these dear old companions of yours to something more like their former selves. And then, if you're ready, Sarutobi Sensei. ரெடி இருந்தால் விட்டுருவியா? Final match. Hokage Battle Royale. போச்சு. அவ்வளோதான். இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவோம் போல. ரெண்டு ஊர் தலைவருங்களோ பொம்மை மாதிரி வச்சிடலான்னு. ஆனால் இவருக்கு எப்படி இருக்கும்ல, நம்ம சென்சேவே இது பண்ணுறோம். உட்காந்து அவருக்கு சென்சேவாக தான் இருக்கும். இவங்க தானே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. What kind of jutsu is that? Forbidden one. It's a ஆனால் ரெண்டு பேரும் எங்கே இருக்கும்போதே இறந்துருக்காங்க போல. reanimation. Reanimation. The summoning jutsu requires the blood of the one casting it. But I've heard that this jutsu, which summons the dead to the world of the living, demands the sacrifice of a living body. அட்டாப்பா. It's a vessel for the dead soul. Then those are not their bodies, but two living sacrifices? Right. இவனே பொண்ணு இருப்பான் அரைச்சி மாதிரி. Bodies encased in a shell of dust and earth that takes on the appearance of the dead spirit's earthly form. Those spells he implanted in their skulls, they sap the spirits of their will and transform them into his puppets. Mere killing machines. ஸோ பப்பட் மாதிரி யூஸ் பண்ணுறான். Demon, they look just the same as I remember. Have you ever felt the joy and fulfillment of humiliating and destroying the one you once called Sensei? No, I மிருகண்டானே. suppose not. Perhaps vicariously through me you'll get a hint of what I mean. Just a taste before you die. ஐயோ, அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல இது. வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். Lord Hokage, don't be deceived by their appearance. That is not the first Hokage, nor the second, whatever they may look like. I'm aware of that. அது பார்த்தா கண்டிப்பாக அடிக்க முடியாது. அப்பா அப்பா, அவருக்கும் தெரியுது, பட் அந்த ஃபேஸ் பார்த்து நம்ம கஷ்டமா இருக்கும்ல. அடிக்கிறார் அடிக்கிறார்.
Fire-style dragon flame bombs! போட்டாடுறான். வா அப்பா ஆத்தா இவருக்கு இவ்வளோ பவர். ஆமா எவ்வளவு எனர்ஜி இருக்கு இன்னமும். ஆனா வயசானவர் அப்படின்னு பார்த்தா வாட்டர். எங்கிருந்தியா இவ்வளோ தண்ணி வருது? To cast so powerful a water-style jutsu where there is no water! இன்னும் அந்த பவர் அப்படியே இருக்கு அவங்களுக்கு. சுற்றி தண்ணியே இல்லாத இடம் எடுத்துன்னு வர்றாங்கன்னா It's no less than I'd expect from a former Hokage. இந்த 2 பேரை வச்சு இவன் தப்பிச்சிட்டு இருக்கான். அதனால தான் அவங்களாம் உட்காக Water style! Water shockwave! திரும்ப அப்பா இவங்களாம் அந்த டைம்ல எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. தடுப்பு ஆனால் பேரியர் இருக்குல்ல சுற்றி இதுக்குள்ளேயே தானே வரும். அப்போ கடலுக்குள்ள நின்று ஃபைட் போடுற மாதிரி. ஒண்ணுமே ஆகல. அப்பாட்டா தச்சுனாங்க. ஐயோ 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 பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வயசுல இந்த அடிலாம் தாங்குறாரு. வா எழுவாரா? As quick and strong as ever, I see. Fighting the two of you at once is quite a challenge. ஓய் எல்லா இடத்துக்கும் வருதுப்பா அது. தண்ணியே புல்லட் மாதிரி பாயுது. உடச்சிருச்சு. ரொம்ப கஷ்டம் போல இவங்க சமாளிக்க. இறந்து வந்தே இவ்வளோ பவர் உயிரோட இருந்தா. மரம் முளைக்குது. ஐயோ இது வேறையா? ஓ இவரோட பவர் போல இது. Secret Earth Jutsu. அவர் தண்ணி இவர் மரம் போல. எல்லாம் ஃபுல் நேச்சுரல் தான் இவங்க. வந்துட்டே இருக்கு. ஒரு காடே உருவாயிடுச்சியா பில்டிங் மேல. முடிச்சிட்டாரு. He uses his chakra as a life source. So this is the legendary secret Earth Jutsu of the first Hokage. He who brought peace to the land and founded the Hidden Leaf Village. ஓ Looks to me like this fight is over. Hey, Sensei? டேரக்டா வந்து மோதுரா அவங்கள அடிக்க வச்சுட்டு ஒரு வீரவாசம். பயம் இருக்கிறதுனால தான் நான் அவங்கள கூட்டின்னு வந்துக்கிறேன். ஓ இவங்க வேற. இவன் சென்ஸ் பண்றான்னு நினைக்கிறேன் தாத்தாக்கு என்னமோ ஆகுதுன்ட்டு. That's it.
No rushing, no panicking. ஒரு மாதிரியாவே இருக்கும். Is something wrong? You look. அந்த உள்ளுணர்வு சொல்லுல என்ன இருந்தாலும். தாத்தா மேலே இவ்வளோ பாசக்காரனாகிறான், ஆனால் வெளியே அப்படி காட்டிக்கல. Ninja art. Summoning jutsu. சமணம் சமணி jutsu. ஜூஸ். Monkey King Enma. மங்கி கிங் தான். இவருக்கு என்ன? மங்கின்னாரு. அதான். So, a pesky newcomer has arrived. மங்கி தான். ஓ அவரே அப்படி மாறிட்டாரா? Monkey தெரியல, ஆனால் அவர் மாதிரியே இருக்குல்ல. ஆமாப்பா. ஓ டா, 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 டா. It's you again. பயங்கரமா இருக்கு, பேசு உக்கிரமா இருக்கு. அதுக்கும் தெரியுது. You fool, Saratobi. You should have killed him when you had the chance. Better late than never. It's too late. இப்போ ஏற்கனவே ஃபைட் நடந்திருக்கு. Quickly! Enma! Adamantine Yoy! Stop him now! ஆ. Do not let him transform! சொன்னதுக்கே பயப்படுறான். தெரியுதுலடா அப்புறம் என்ன? அப்ப இது ரொம்ப பவர்ஃபுல் போல இருக்கு. ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஓடு, ஒரு அடிதான். வா, பயங்கர பவர் போல இருக்கு இது. ஆமா. அப்பா, எல்லாம் ஒரு அடிக்கு செமையா பறந்து பறந்து போறாங்க. அப்பா உடம்பே ஒன்றுமே சிரித்துச்சு எனக்கு. ஒக்காகவே போட்டு பழகுது. I never dreamed I would live to see this. Hokage level combat. Good for you, old man. At least you've made this a little more interesting. ஐயோ திரும்ப இதை பண்றாங்க. பாம்பா What of it? One swing of the brass longsword. யாராமா வயிற்றுக்குள்ளேயே கட்டி வச்சுனுக்குறான். Are you ready, Enma? No matter how strong my body is, the brass longsword will still hurt me. அப்படியே குளித்திருமாமே. இன்னும் வித்த காட்டுறாரு அவரு. இவ்வளோ நேரம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன சுத்துறாரு? முடியாத மாதிரி நடந்திருந்தாரு இவ்வளோ நாள். வாங்கினேன் அந்த உரைச்சி மாறு, அப்பதான் அடங்கும். திணறானே. ஐயோ இது ஒட்டிட்டாரு. சூப்பர். இந்த மங்கி கிங் என்ன பண்ணுது? Lord Hokage! That was foolish. Trying to fight the டே, three டே, of டே, us டே. all நேரா வந்து மோதுரா. jutsu. அப்புறம் பேசு. That's right, he didn't use it. But only because he couldn't use it. To disperse his chakra among a pack of clones, and then create more when those have fallen. Such things are beyond him now. He hasn't the reserves of chakra he once had. It's true. He's grown old. வயசானவர் வேற. Oh, were you all right, Sensei? Don't tell me you're through. அப்படியே ஒரு எட்டி ஒன்று விடுங்க நடு. You, the great sage who has mastered all the jutsu of the Leaf Village, the legendary professor and warrior. Oh, I'm so disappointed. Lord Hokage! Please get up! You must! Without you, the Leaf Village is lost! Lord Hokage! ஓ எழுந்துட்ட பரவாயில்லையே.
Save your breath. He can't help you now. What's wrong with you, Sarutobi? Surely you didn't summon me just for this. To watch you crumble. What are you waiting for? Now is the time to defeat him. ஓ அந்த மங்கி கிங் தான் அந்த ஆயுதமா மாறி இருக்கு போல. Orochimaru. தன்னோட ஸ்டூடெண்ட் ஆடுறாரா? Orochimaru, you're a fool! புஷ்டாரு. கொஞ்சம் பார்த்தா ரொம்ப பண்றானே அவன். பிளான் பண்ணி தான் கிட்ட வர வச்சிருக்காங்க. இருக்கு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானே. தேடக்கூடாது. ஒன்று இடி மாதிரில இருக்கு. இல்லையா ஒட்டி விட்டாரு. இவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இதுதான் அந்த பேப்பர் பாம் தான் அது. அப்பா இதில் வச்சிட்டாரு. இப்போ வாடா மோதுரா. ஐயோ திரும்ப ஒன்று சேருது. அப்போ இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். எழமாட்டாங்க அவ்வளோதான்னு பார்த்தா ஒன்றுமே ஆகல. அதான் இன்னொரு இதுலேருந்து வந்ததுனால இதே இல்லை போல இருக்கு. It's useless attacking their bodies as long உங்கள் as சுயநினைவுக்கு வர வச்சுட்டா கூட மேபி இது பண்ணிதான் நினைக்கிறேன். by Orochimaru's will. So be it. விடிஞ்சே I have போச்சு. only one weapon left. The fourth Hokage's jutsu. First Lord Hokage, second Lord Hokage. Forgive me for using it, but I must. What is it, Sensei? You look a little out of breath. Long day. You poor thing. All you really want is to take a long, quiet nap, isn't it? Why are you laughing? Should I be weeping? It's sad to see how old you've grown. You who were once hailed as the supreme shinobi. What the hell's going on? எப்படா ஃபேஸே மாறிடுச்சு. What is that? ஒன்று மாறி மாறிட்டான். What is this? Who the devil are you? You have lost it all, man. Don't you recognize me? It's me, Orochimaru. எப்படி உருவத்தை மாற்றினே இருப்பான் போல. It can't be. Then you've mastered even that forbidden jutsu. ஐயோ You're no longer human. You're a demon. ஆமா அப்படிதான் இருக்கு. சைக்கோ டீமன் உருவம். ரொம்ப சிரிக்கிறது பயமா. அப்போ இந்த மாதிரி எத்தனை உயிர் உள்ள வச்சுட்டு இருக்கானோ தெரியலையே. அப்போ இவனே பேய் மாதிரி சிரிக்கிறானே. நெகட்டிவ் வைப். I finally caught you. Did you really think that I'd let you get away? வந்துட்டான். Jeez. If it isn't Sasuke and Uchiha. This is as far as you guys go. அப்பா இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. அதாவது நம்ம சின்ன சின்ன பசங்களோட ஃபைட்டு பார்த்துட்டு வந்தோம். இன்னும் ஷினோபி அவங்களது கூட நம்ம ஃபைட்டு பார்க்கல. டேரெக்டாக ஒக்காக ஃபைட்டுக்கு வந்துட்டோம். என்ன மாதிரி ஒரு ஒரு அடி இடிமே வருது. அதான் அந்த செமன் ஜூஸ் பண்ணி மங்கி கிங்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அது என்னடா பொழந்து கட்டுது. ரெண்டு வகை அட்டை ஒரு ஒரு அடி தான் இடி மாதிரி இருந்துச்சு.
அப்பா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒகாகே அடியே அப்படிதாங்க இருந்துச்சு. என்ன அடி அடிக்கிறாரு மனுஷன், இன்னும் சுத்துறாரு. அவரு ஏஜுக்கு வந்து இதனால பண்ணுவாரு எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம எனர்ஜி அப்படியே இருக்கு அவருக்கு. ஆமா, இந்த ஊருக்குள்ள திரியறப்ப எப்படி என்னவோ வயசானவர் ஒண்ணுமே முடியாத மாதிரி தெரிஞ்சிருந்தாரு. நரோட்டெல்லாம் என்ன வாய் விட்டாங்க. இதெல்லாம் அவர் பார்த்துருந்தா வாயே தந்துருக்க மாட்டான் அவெல்லாம். எப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுட்டா நம்மகிட்டலாம் வந்து சகஜமாக பேசிட்டு இருந்தாரு, இவர்கிட்டே போய் வம்பு இழுத்துன்னு வந்தோம் அப்படின்னு பயந்துருப்பான். அந்த அளவுக்கு இருந்துச்சு ஃபைட் ஒன்று. எனக்கு வந்து ஒகாகே அவரோட அந்த எமோஷனல் வந்து ரொம்ப கனெக்டடாக மாதிரி இருந்துச்சுங்க. என்ன சொல்றது, அவரோட சென்சே தான். அது வேற உருவமா இருந்தாலும் அந்த ஃபேஸ் அவர் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த எமோஷனல் வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து அவங்க கிடையாது, அவங்களுடைய ஆத்மா மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கான். அதாவது உயிரோட இருக்க இப்போ 2 பேர், இப்போ கரண்ட்ல இருக்க 2 பேரை கொன்று அவங்களுடைய பாடியை வச்சு அந்த ஆத்மாவை உள்ள வச்சு எடுத்துன்னு வந்திருக்கான். ஸோ என்னென்னமோ வித்தியை கத்தி வச்சுன்னு வந்திருக்கான். அப்போ இவங்ககிட்டலாம் என்ன மோதுறது, இந்த மாதிரி பழைய ஆளுங்க இறந்து போனவங்களாம் எடுத்துட்டு வந்து இப்போ இருக்கிறவங்க வச்சு கொண்டு அந்த ஆத்மா வச்சே ஃபைட் போடுவோம் போல இருக்குது. அப்போ கூட பாருங்க சென்சேன்னு அவர் குருன்றது தெரியுது. இவர்கிட்ட நம்ம டேரெக்டாக போனால் நம்ம அவ்வளோதான் காலின்ற பயம் இருக்குது. அதுக்காகவே இந்த விதத்தெல்லாம் செஞ்சு அவங்களாம் எடுத்துட்டு வந்து நின்று ஃபைட் போட வச்சுட்டு இவர் வீரவசனம் பேசுறாரு. இந்த மாதிரி டேரெக்டாக மோதி அவர் அடிச்சிட்ட மாதிரி. ஆனால் அந்த குரு மரியாதை அவர் காட்டினார்ல, அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மன்னிப்புலாம் கேட்டுட்டு நான் உங்கள் பவரை உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் வந்து அதாங்க ஒரு குருனா எந்த அளவுக்கு மேலே வச்சு அதை பார்க்குறாரு, எவ்வளோ அந்த மனசார அவர் அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாருங்கிறத காமிச்சிருந்தேன். ஆமாம், அது அவர் சொல்கிறதே தெரியுது. அந்த 2 பேரும் இந்த ஊருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தான் உருவாக்குனதே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒகேஷன் அவங்க தானே ஆப்வியஸாக வந்து உருவாக்கியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. ஸோ அவங்கள்ட்ட இருந்து தானே இந்த வித்தை இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து தானே வந்திருக்கும். இப்போ அதையே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டானே இந்த படுபாவின்ற அந்த வருத்தம் அவருக்கு. அவங்கள வந்து கற்றுக் கொடுத்த குருவே அடிக்கிறாங்கன்னு ஒரு வருத்தம். அதேமாதிரி நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட் அவனே நான் அடிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஒரு கண்ணீரும் விட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு, குரு நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு. அவர் மனநிலைமை யோசிச்சுட்டு இருக்காரு. வயசான காலத்தில் இவ்வளோ இது தனியாக போராடுறாங்க. அதுதாங்க ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் இவ்வளோ ஒக்காகவே இருந்தாலும் இவ்வளோ வித்தை தெரிஞ்சிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கார். ஆனாலுமே என்னமோ ஒரு உருக்கமாகுது. இந்த பக்கம் அந்த அவனுடைய பேரனை அந்த சைடு இப்படி காட்டுறப்போ ஒரு மாதிரி இருக்குது. எதனா ஆகிடுமோ, வயசானவரில் என்ன இருந்தாலும் சமாளிக்க முடியுமோன்ற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவருக்கு பார்த்தா கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்தே சரின்னு தான் பார்த்துருக்காரு. இவன் அடங்குற மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்சம் இது பண்ணார், அடிச்சாரானா. ஆனால் அந்த ஃபேஸ் மாறும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான், என்னடா ஃபேஸ்லாம் கேர்ள் ஃபேஸ்லாம் வரானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுக்குலாம் நிறைய ஆத்மா வச்சுட்டு இருப்பான் போல இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டாலும் இன்னொருத்தர் கொண்டாலும் இன்னொருத்தரும் மாறினே இருப்பான். அப்போ ஒரிஜினல் யார் தாண்டா, இவன் முகம் எப்படா இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதான் ஒரிஜினலா இல்லை இவன் முகமே வேறையான்றதே இப்போ டவுட்டாக இருக்குது. யார் தாண்டா நீ அப்படின்ற மாதிரி. அவர் சொல்கிற மாதிரி டெவில் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு அவன் சிரிப்பு, அவன் பார்க்குறது எல்லாம் அப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த சைக்கோ சிரிப்பு தாங்க இப்போ வந்துச்சு. ஒரு மாதிரி அது நெகட்டிவ் வைப் அப்படியே பரவிச்சு. அந்த சிரிப்புலேயே அவ்வளோ நெகட்டிவ். அது எப்படி தான் சமாளிப்பாங்களோ தெரியல. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இங்கிலீஷ் பாருங்க சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையாகவே அதில் இருக்கிற டப்பிங் அந்த வாய்ஸ்லாம் ரொம்ப ஹையாக பவராக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழை விட இது கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது. அந்த இது கூட காரா கூட சொல்லியிருந்தேன் இங்கிலீஷில் பாருங்க சூப்பராக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அது முடிச்சுட்டு போய் பார்த்தோம், செம்ம வேற லெவலுங்க. இதை விட அது ஃபயராகவே இருந்துச்சு. இஸ் மை பிளட் அந்த வார்த்தை வந்து நம்மதுலேயும் சொல்லியிருக்காங்க தான். பட் அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா திடீர்னு யாரா கத்துறது அப்படின்னு. இங்கிலீஷில் பார்க்கறதுக்கு இன்னும் வேற லெவல் இருந்துச்சு. அப்படியே காது கிளியிற அளவுக்கு அடி வயிற்றுலேருந்து கத்திருக்காங்க. யாரையும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதில் கத்துறதே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக கத்துனாங்க. கத்துறது கம்மியாக இருந்து பட் டைலாக் நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த சென்டிமெண்டெல்லாம் பேசினால காரா வந்து அம்மா அதெல்லாம் வந்து தமிழ்ல சூப்பரா தான் பண்ணியிருந்தாங்க. கத்துறது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. நார்மல் வாய்ஸ் பயங்கரமா இருக்கு, அவனுக்கு கரெக்டா சூட் ஆகுது. அந்த கத்துறது அந்த எமோஷன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அது ஃபுல் ஸ்டேடியமே அப்படியே அமைதியா இருந்து எதுக்குடான்றது அங்கதான் புரிஞ்சிச்சு. ஸோ அதுல வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் இங்கிலீஷ்ல பார்த்துருந்தோம் பயந்துருப்போம், தூக்கி மாதிரி போட்டுருக்கோம். ஓகேங்க, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.